வணக்கம், வணக்கம் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? தாவேகா, தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதா? அப்படின்னு சொல்லி விஜய பிரபாகரன்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதுக்கு அவர் பதில் சொல்லும்போது, இல்லங்க கடலூர் மாநாட்டுல ஜனவரி 9ஆம் தேதி தான் நாங்க கூட்டணியை பற்றி அறிவிக்கப் போகிறோம். எங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. தேமுதிக வந்து அதிமுகவோட சேரலாம். தாவேகாவோட சேரலாம். திமுகவோட சேரலாம். ஏன் நாங்களே கூட தனியா ஒரு எங்க தலைமையில கூட கூட்டணி அமைக்கலாமே. என்ன ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இதை பற்றி நாங்கள் இப்போதைக்கு ஒன்றும் சொல்வதாக இல்லை. கடலூர் மாநாட்டுல தான் நாங்க பேசப் போறோம் அப்படின்னு விஜய பிரபாகரன் தேமுதிகவோட இளைஞர் அணி செயலாளர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றிய முக்கியமான தகவல் தான் நம்ம இங்க பேசப் போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. கடலூர் மாநாட்டுல ஜனவரி 9ஆம் தேதி நடக்குதுன்னு போட்டிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஜனவரி 9ஆம் தேதிக்கு அப்பதான் நாங்க கூட்டணிய பற்றி அறிவிக்கப் போறோம்ன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர்களுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் பேசப் போறோம். இப்போ அதிமுகவோட இந்த எம்பி தொகுதி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இல்லையா? அதனால அவங்க பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல. அது எல்லாருக்குமே தெரியும். அது ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஏற்கனவே அவர் ஒத்துட்டு இருக்கிறார். எடப்பாடி அவர்கள் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு எம்பி சீட் குடுக்குறேன்னு ஒத்துக்கிட்ட ஒரு நபர் வந்து இப்போ ஏன் வந்து மறுக்கிறார் அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கிறது. அதனால அதிமுகவோட பேச்சுவார்த்தையை முறித்துக் கொண்டு, வேற எங்க போனாலும் பரவால்ல. ஏன்னா அதிமுகவோட போனா மட்டும் நம்ம ஜெயிச்சிட போறோமா என்ன அப்படிங்கிற மாரி அவங்க திமுக பக்கம் திரும்பியதாக ஒரு செய்தி. திமுகல 10 தொகுதி கேட்டிருப்பதாகவும், 10 இல்ல 6 தான் குடுக்க முடியும். ஸோ விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுகவுக்குலாம் குடுக்குற மாரி 6 தொகுதிகள் தான் குடுக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் பண்றாங்க. அதேபோல கம்யூனிஸ்ட் கட்சியில ஏதாவது ஒண்ண கழட்டி விடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருப்பதாக செய்தி. ஏன்னா அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து திமுகவுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால அவங்கள கழுவிட்டு அந்த 6 தூக்கி இவங்களுக்கு குடுத்துடலாமா? அதேபோல நம்ம மதிமுகவுக்கு 3 தொகுதிகள், கமலஹாசனுக்கு 3 தொகுதிகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு குடுக்கலாமா? அப்படின்னு திமுகல பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த வகையில 6 தொகுதி அப்படின்னா 6மே உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டுங்க நாங்க கன்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிற மாரி விஷயத்த வந்து திமுக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதாகவும், ஆனா நாங்க பொறுத்து சொல்றோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னு ஒரு செய்தி. அதனால தான் தாவேகாவோட இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும், ஏன்னா தாவேகானா குறைஞ்சபட்சம் ஒரு 20 தொகுதி வாங்கிடலாம். நம்ம பெர்சன்டேஜ் ஒரு அதிகமா கிடைக்கும். ஒரு 3, 4% நம்ம காட்டலாம் அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு கணக்கு போடுறாங்க தேமுதிக. வெற்றியோ, தோல்வியோ நம்ம ஒரு 4, 5% காரணம் அடுத்த முறை நம்ம வந்து தேர்தலுக்கு அது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பயன்படுங்கிற மாரி ஏதோ யோசிக்கிறாங்க போல இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல விஜய பிரபாகரன் இப்ப விருதுநகர்லன்னா ஜெயிச்சுருவாரு. மத்தவங்கலாம் வந்து ஒரு ஓரளவு கணிசமான வாக்குகளை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் மிகப்பெரிய அளவுல பேசுபடும் பொருளாகி இருக்கிறது. அதாவது விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது, 2011ஆம் ஆண்டு 2006ல பண்ணாருன்னு நெனைக்கிறேன். 6ல வந்து பெருசா இல்ல. 2011ல அதிமுகவோட கூட்டணி கிட்டத்தட்ட 29 எம்எல்ஏக்களை வெற்றி பெற்றார்கள் அப்போ அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு அவருக்கு உடல்நலம் குன்றியதுனால பெருசா அவரால சாதிக்க முடியல. இருந்தாலுமே தேமுதிக அப்படிங்கிற கட்சி இன்னைக்கு வரைக்கும் உயிர்ப்போட இருக்குன்னா, அதுக்கு பிரேமலதா அவர்கள் தான் காரணம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த பெர்சன்டேஜ் தக்க வச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா முதல்ல 8% அப்புறம் 10, 10.5% நெனைக்கிறேன் இல்லையா? அதுக்கப்புறம் அது 6, 5, 1 3/4% கூட வந்து 2021 சட்டமன்ற தேர்தல்ல. பட் நாடாளுமன்ற தேர்தல் மீண்டும் அவங்க வந்து 2.6ஓ 2.7ஓ வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு அந்த கட்சிக்கு ஒரு மரியாதை கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற மாரி சில தகவல்கள்லாம் வருதுங்க. ஆனால் இப்ப நீங்க பாஜகவோட அவங்க கூட்டணி போயிருந்தால், நாங்க 2, 3 இடங்கள்ல ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் இருக்குது. அது 2024ஆம் ஆண்டு பாஜக வந்து 5 இடங்கள் கேட்டாங்க. 4 இடம் தான் குடுக்க முடியும்னு சொன்னாங்கங்கிற மாரி ஏதோ ஒரு செய்தி. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, பாஜகவோட அவங்க கூட்டணி போகாம தேமுதிக வந்து அதிமுகவோட கூட்டணி போனாங்க. அப்போ வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு குடுக்கணும். பிளஸ் 5 பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கிற மாரி அங்க பேசியிருந்தாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எல்லாத்துலயும் தோல்வியுற்றார்கள். இது விருதுநகர்ல விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து 4500 ஓட்டு வித்தியாசத்துல காங்கிரஸிடம் தோற்றார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த இடத்துல விஜய் பிரபாகரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து அவசரப்பட போறதில்ல. ஏன்னா கடந்த முறை நாங்க நெறைய தோல்விகளை பார்த்துட்டோம். விஜயகாந்த் அவர்கள் இதுக்கு பிறகு. ஆனா இப்ப நாங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 எம்எல்ஏக்களாவது எங்களுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இதுல ஒர்க் பண்றோம். 2வது இந்த மாநாடு நடத்துவதே அரசியல்ல ஏதாவது திருப்பம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான். இது கடலூர் மாநாட்டை நாங்கள் நடத்துவதற்கு காரணமே, ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை கொண்டு வர வேண்டும். அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன். இதுவரைக்கும் பிரேமலதா அவர்கள் தலைமையில பெருசா நாங்க ஜெயிக்கவே இல்ல. இந்த முறை அதை ஜெயித்து காட்ட வேண்டும். அது திமுக கூட்டணியா, தாவேகா கூட்டணியா அல்லது அதிமுக கூட்டணியாங்கிறத நாங்க இன்னும் முடிவு பண்ணல. வரும் ஜனவரி 9ஆம் தேதி கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேல இருக்கு இல்லையா? அப்பதான் நாங்க அறிவிக்க போறோம். இப்போதைக்கு நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை யார்ட்டயும் நடத்தலங்கிறாரு. ஆனா நடத்தியது உண்மை. ஏன்னா தாவேகாவோடும் பேசிட்டு இருக்காங்க.
அவங்களோட கிட்டத்தட்ட உறவு முறிந்த மாரி தான் இருக்கு. ஆனால் அதிமுக எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, கூட்டணி எங்களோட தாங்க கூட்டணியில இருக்காங்க அவங்க. நீங்க சும்மா பிரச்சனை பண்ணாதீங்கன்னு நிருபர்களே திருப்பி கோவப்பட்டாரு எடப்பாடி அவர்கள். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க, பிரேமலதான்னா, இல்லங்க நாங்க கூட்டணியை பற்றி முடிவு செய்வது கடலூர் மாநாட்டுல தான் முடிவு செய்ய போறோம். அதுவரை கூட்டணியை பற்றி யாரிடமும் பேசப் போவதில்லை அப்படின்றாங்க. ஆனால் கொல்லைப்புறம் வழியாக திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததாகவும், அதுல வந்து அவங்க குறைந்தபட்சம் 10 தொகுதிகள் எங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல்ல 3 தொகுதிகளும், இதுல வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டும் குடுக்கணும்னு இருக்காங்க. அதுக்கு ராஜ்யசபா சீட் கூட ஒத்துக்கிட்டாங்களாம். ஒத்துக்கிட்டு ஒரு 6 தொகுதிகள் குடுக்குறோங்கிற மாரி பேசியிருக்காங்க. அது 1, 2 முன்ன பின்ன இருந்தாலும் அவங்க முடிச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன். அதுதான் இருக்கே தவிர, தாவேகாவோட விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை இல்ல. ஏன்னா விஜய் வந்து இன்னும் அன்டெஸ்டட் அரசியல்வாதி இல்லையா? அதனால இப்போதைக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். திமுகவோட போனா ஒரு 4, 5 எம்எல்ஏக்கள நம்ம ஜெயிச்சிடலாம். அதுக்கப்புறம் கட்சி வளர்ப்பதற்கு அது உதவும் அப்படிங்கிற மாதிரியான சில முடிவுகள். ஒருவேள ராஜ்யசபா கிடைச்சா அது சுதீஷ் குடுத்துட்டு, பிரேமலதா, விஜய பிரபாகரன் 2 பேரும் எம்எல்ஏ ஆயிடலாம். அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க. மீதி இன்னும் 4 பேர் கட்சியில இருக்கவங்களுக்கு சீட்டு குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தாவேகா தேமுதிக வந்ததாகவும், தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் 25 தொகுதிகள் கேட்போம். 25, 30 தொகுதிகள் கூட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் அங்க அதிமுக சைடு வந்து வேற மாதிரியான ஒரு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவிடமிருந்து வெளியில வந்துட்டு கடைசி நேரத்துல வெளியில வந்து அத பத்தி நான் இப்ப 10:30 மணிக்கு 10:45க்கு லைவ்ல பேச போறோம் அந்த டாபிக். எல்லாரும் ரெடியா இருங்க. அதாவது பாஜக, தாவேகா, பாமக, தேமுதிக இந்த 4 பேரும் கூட்டணி அமைச்சா நம்ம கண்டிப்பா ஆட்சிக்கு வந்துரலாம். அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 150 தொகுதிகள் அதிமுகவும், 84 தொகுதிகள மத்தவங்களுக்கு பிரிச்சு குடுக்குறது. அதாவது பாஜக அல்லாத கூட்டணி அப்படின்னு சொல்லி, ஒரு சிறுபான்மை வாக்கும் சிதறாது. தாவேகா வந்தா நம்ம கிட்டத்தட்ட 45% வந்துடலாம் அப்படின்ற ஒரு கணக்கு போடுறாங்க. அப்ப திமுக 50%ங்கிறாங்களா, அப்ப பாஜகவுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா, பாஜக இவரெல்லாம் 10%க்குள்ள முடங்கிருவாங்க. நம்ம 35, 40% வாக்குகளை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் போடுறதாகவும், அதனால ஒரு கிடுக்கிப்பிடி போட போறாங்க பாஜக அப்படிங்கிற மாரி கூட செய்திகள் வருது. என்னன்னா, இப்ப இவரு என்ன ராமதாஸ் கிட்ட குருமூர்த்தி போனாரு இல்லையா? அப்ப வந்து அவரு சொன்னது என்னன்னா, "உங்ககிட்ட பேச விருப்பம் எனக்கு இல்லங்கிற" மாரி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு குருமூர்த்தி. நெறைய நேரம் பேசியிருக்காங்க. இப்ப நான் வந்து அதிமுகவோட போவேன், இல்ல திமுகவோட தான் போவேனே தவிர உங்களோட வரமாட்டேன். ஏன்னா உங்களோட வந்தா எங்களுக்கு பேர் கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த கோவத்துல குருமூர்த்தி வெளில வந்துட்டாரு. அதனால தேமுதிக யாரோட கூட்டணி போகுதோ அந்த அந்த கூட்டணி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தேமுதிகவிற்கு இருக்கிறது. அப்ப திமுக தான் சரியாக இருக்கும். திமுக இல்லை என்றால், அதிமுக பக்கம் நம்ம போகவே வேண்டாம். தாவேகாவோட போயிடலாம். ஒருவேளை திமுகவோட கூட்டணி செட் ஆகல அப்படின்னா, தாவேகாவோட போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு தேமுதிக எடுத்திருப்பதாகவும், அதனால தான் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு தான் விஜய் பிரபாகரன் அதை மறுத்திருக்கிறார். இல்லங்க ஜனவரி 9ஆம் தேதி தான் நாங்கள் அறிவிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்றாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க் யூ அண்ட் பை டூ எவ்ரிஒன். தேங்க் யூ.